உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விசுவாச வருடம் பங்குனி மாதம் மிதுன ராசி நண்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலாபலனை கூற உள்ளேன். காலம் 15 மார்ச் 2026 முதல் 14 ஏப்ரல் 2026. என்ன மிதுன ராசி நண்பர்களே, உங்களை தான் கடந்த 2024 ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 2025 ஜூன் 1ஆம் தேதி வரலும் போட்டு முடக்கி வச்சுட்டானே. செலவு செலவு செலவு. அங்கிருந்து தப்பிச்சு வந்தீங்க 2025 ஜூன் 1லிருந்து 2026 இந்த தேதி வரலும் மென்டல் ப்ரெஷர், ஒர்க் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர் எல்லாம் போட்டு அமுக்குது. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே உங்களுக்கு அசிங்கம், அவமானம், மானபங்கம் வருது. யாரால் வருது? எதனால் வருது? ஏன் வருது? வருது குடும்பத்தாரால், ஒரு பெண்ணால், ஒரு சகோதரியால், சகோதரனால், தம்பி மாதிரியான ஆளால், கடன்காரனால் வருது. ஸோ ஓப்பனிங்கே சரியில்லை, எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதம் ஆரம்பித்த 15ஆம் தேதியிலிருந்து 16ஆம் தேதி வரல எச்சரிக்கை கடைபிடிக்கணும். டைம் சரியில்லை. முதல் பலன். ரெண்டாவது பலன், இந்த மாதம் ஆரம்பித்து 16ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 19ஆம் தேதி வரலும் ஆழ் மன சஞ்சலம் அதிகமாக இருக்குது. இது ஆழ் மன சஞ்சலம் அதிகமாக இருக்குது. 19ஆம் தேதிக்கு மேலே 20ஆம் தேதியிலிருந்து ஒரு 25ஆம் தேதிக்குள்ளே முத்தான ஒரு 5 தொகை பணம் வருது. எடுத்து உள்ளே வைங்க. முதல் தொகை 3, ரெண்டாவது தொகை 8, மூணாவது தொகை 5, நாலாவது தொகை 7, அடுத்தது 5ஆவது தொகை 6, அதுக்கப்புறமா 6ஆவது தொகை 1, இப்படி 6 தொகை வருகிறது. எடுத்து வைக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக பலவிதமான தொழில் பண்ணலான்னு நினைக்கிறீங்க. துணி வியாபாரம் பண்ணலாம், உணவு வியாபாரம் பண்ணலாம், ட்ராவல்ஸ் பண்ணலாம், ஃபாரினுக்கு போகலாம், பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பலாம். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல கல்யாண சுப பேச்சு வருது. குழந்தை பாக்கியம் இத்தனை நாள் இல்லாதவங்களுக்கு குழந்தை கருத்தரிக்கிறதுக்கு அதிகாரம் வருது. குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கு எழுதினவங்களுக்கு அதுக்கும் வாய்ப்பு வருது. கடங்காரம் மட்டும் ஒரு பேய் பிடிச்ச மாதிரியே உங்களை விரட்டுறான். பிறகு முத்தான 4 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். முதல் பலன், கடந்த 11 நவம்பர் 2025 முதல், கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 11 மார்ச் 2026 வரலும் செலவு வரவு வந்து ஒன்றுமே இல்லை. ஆனால் செலவு, கடன் வாங்கி நகை வாய்ச்சி அப்படியே ஓட்டுனீங்க. இப்போது 11 மார்ச் 2026க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் வர மாதிரி நல்ல ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்கள் கண்களில் தெரிகிறது. மிதுன ராசி அன்பர்கள் கண்களில் தெரிகிறது. அப்படி இருக்குதே. இரண்டாவது பலன் 1 மார்ச் 2026 முதல் 25 மார்ச் 2026க்குள்ள பிள்ளைகளுடைய நல்வாழ்வு, பிள்ளைகளுக்கு திருமணம் முடித்தல் அல்லது நிச்சயதாம்பலமாவது ஆகுதல், ஏற்கனவே கல்யாணமாக இருந்தால் வளைகாப்பு செய்தல், சுப செலவு. சாமி காயில் காசு எடுத்து வச்சுக்கோ. அது பிள்ளைகள் வழியில் கல்விக்காக இருக்கலாம், திருமணத்துக்காக இருக்கலாம், வளைகாப்புக்காக இருக்கலாம், மேல்நாட்டு படிப்புக்காக சொத்தை வச்சு அனுப்பலாம், எஜுகேஷன் லோன் போட்டு. இப்படி எல்லாம் இருக்குது. இப்படி எல்லாம் இருக்குது. அடுத்த முத்தான 3வது பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும். நான் சொல்கிறேன்ல, இப்போ சொல்கிறேன் பண்ணுங்க. 2/4/2026 முதல் என் கருணை பாருங்கள். இந்த மாதம் முடியுது ஏப்ரல்லையே. நான் மே வரலும் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா கெட்டது 2 ஏப்ரல் 2026 11 மே 2026 வரல யாருக்கிட்டேயும் வம்பு வச்சுக்காதீங்க, சண்டை வச்சுக்காதீங்க. மாணிக் பாஷா மாதிரி இருக்கணும். பாஷா மாதிரி இருக்கக்கூடாது, மாணிக்கம் மாதிரி இருக்கணும். பாஷா படத்தில் வர சாது ரஜினியாக இருக்கணும். யாராவது முறைச்சா கூட, அண்ணே சாரிண்ணே, நான் வந்து கோயிலுக்கு போய்ட்டுருக்கேன், அண்ணே நான் சர்ச்சுக்கு போய்ட்டுருக்கேன், பள்ளியாசல் சாமி கும்பிடணும், விட்டுருக்கணும் அப்படின்னு போயிடணும். கும்பிட்டு போயிடணும். எதுவுமே வம்பு வச்சுக்கூடாது. வச்சுக்கிட்டா அது பெருசாக மாறும். வச்சுக்கூடாது. அப்படிப்பட்ட நேரம். ஹெல்த்லேயும் எச்சரிக்கையாக இருக்கணும். மாஸ்டர் செக்கப் பண்ணிக்கணும். சில பேருக்கு சில அறுவை சிகிச்சைகள், மூட்டு வலி பிரச்சனைகள் வந்து மறையும், ஆசனவாய் பிரச்சனைகள் வந்து மறையும், மூலம் பௌத்திரம் வந்து மறையும். இல்லைன்னா அந்த இடத்துல ஒரு ஆசனவாய் ஆப்ரேஷன் பண்ணணும்னு ரொம்ப நாளாக இருந்தால், ரொம்ப வருஷமாக இருந்தால், இப்போ தான் பண்ணுறான் டாக்டர் கூப்பிட்டு உடனே. சில பேருக்கு ஹார்ட்டையும் எச்சரிக்கையாக வச்சுக்கணும். இருதயத்தில் பிரச்சனை வரலாம். அடிப்படை ஜாதகம் அப்படி இருந்தால் வந்துடும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அங்கிருந்து வாங்க 4வது பலன். 3 பலன் முடிந்தது. 10 ஏப்ரல் 2026 முதல் 30 ஏப்ரல் 2026 மிகுந்த விழிப்புணர்வு தேவை. ஹெல்த்லேயும் சரி, வெல்த்லேயும் சரி, தொழிலையும் சரி, உத்தியோகத்திலும் சரி, வேலைவாய்ப்பிலும் சரி. இந்த நேரத்தில் வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்ய முடியாது. பாடியில் டயர்ட்னஸ் அடிக்கடி வரும். பிறகு
அத்துடன் முத்தான 4 பலன் முடிந்தது. இப்பொழுது கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக உங்களுக்கு நான் பணவரவு நாட்களையும் சந்திராஷ்டம நாட்களையும் உங்கள் நலன் கருதி தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் பயன்படுத்தாமல் பிறருக்கும் ஷேர் செய்த அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான மிதுனராசி அன்பருக்கான பலாபலன்களை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.